பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் வல்லமையும் உங்களை நிரப்பற்றும். அருமையானவர்களே, ஏசாயா 38 அதிகாரம் 5 வசனத்துல உன் விண்ணப்பத்தை கேட்டேன். பாருங்க, ஒருத்த மரண பயத்தை பயந்து கொண்டிருக்கிறான். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். அருமையானவர்களே, நீங்கள் பல விஷயங்களை பயந்து கொண்டு ஒருவேளை ஜெபித்து கொண்டிருக்கலாம். இந்த பயம் உங்களுக்கு நியாயமாக இருக்கலாம். ஐயோ, இந்த காரியம் நடக்கக்கூடாது, நடந்துவிடக்கூடாதுன்னு கலங்கி கண்ணீர் விட்டு கொண்டிருக்கலாம். உங்களுக்கு ஒரு அலட்சியத்தை தேவன் சொல்கிறார், பயப்படாதே. நீ பயந்து கொண்டிருக்கிற காரியம் ஒரு பதில் வருகிறது. உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். தேவ மக்களே, இந்த பூமியில இதை விட ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி எதுவும் இருக்க முடியாது. பாருங்க, மரண பயம் உடல ஒரு பெரிய நோயினால் அவதிப்படுகிற எசேக்கியா ராஜாவை 3 நாளில் மரித்து போவேன் என்று சொன்ன அந்த வாய் திரும்ப வந்து சொல்லுகிறது, நீ பிழைப்பாய். எந்த வாய் உங்களை பார்த்து கேவலமாக பேசினதோ அற்பமாக எண்ணினதோ அதே வாயில் கூட மாறும். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு ஊழியக்காரன், அவர் ஆண்டு சுத்தம் செய்கிறார். நீ பிழைக்க மாட்டப்ப அப்படின்னு சொல்லி போய் கொண்டிருக்கும் போது திரும்பி அதே வாய் வந்து அவனை வாழ்த்தி நீ பிழைப்பாய் என்ற செய்தி எப்படி நடந்தது? அவன் மனதுருகி தேவனை நோக்கி அவன் வேண்டிக் கொண்டான், விண்ணப்பித்தான். அந்த விண்ணப்பத்தை தேவன் கேட்டார். நீங்கள் மனதுருகி தேவனிடத்திலே விண்ணப்பிக்கிற எந்த விண்ணப்பத்தையும் அவர் கேட்கிறார். நம்பிக்கையோடு வேண்டுகிற எந்த விண்ணப்பத்தையும் கேட்கிறார். நீங்கள் மார்க் 11:22 வாசிக்கும் போது, ஜபத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் எவைகளை கேட்பீர்களோ அவை பெற்றுக்கொண்டே விசுவாசம். நீங்க ஜபத்திலே விசுவாசமா ஒன்று வேண்டுறீங்களா, ஜபிக்கிறீங்களா? கலங்காதி தேவனிடத்தில் வர பதில், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10 அதிகாரத்துல கொர்நேலி என்ற ஒருவனுடைய ஜபத்துக்கு ஒரு ஜபம் தேவனுக்கு முன்பாக நினைப்புட்டுதலாக இருந்தது. ஒரு ஜபம் தேவ சன்னிதானத்தில் எட்டினது. உன் தான தர்மங்கள் தேசத்திலே எட்டினது. அருமையான தேவ மக்களை, ஒருவேளை நான் செய்கிற நற்கிரியைகள், நான் செய்கிற தான தர்மங்கள், என்னுடைய நல்ல இந்த உழைப்பு, என்னுடைய தியாகம் கடவுளுக்கு தெரியலையா? கண்டிப்பாக தெரியுங்க. அதான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். ஏற்றவழிலே தேவன் அற்புதமான ஒரு பதிலை உனக்கு தருவார். லூக்கா 1 அதிகாரத்தில் பார்க்கும்போது, சகரியா என்ற ஒரு ஊழியக்காரிடத்திலே கர்த்தருடைய தூதன் வந்து சொல்கிறார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. பைபிள்ல பல இடத்துல வேண்டுதலை கேட்கிற தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறார். நீங்க ஒருவேளை பயத்திலே கண்ணீரிலே நீ புலம்பி கொண்டிருக்கலாம். ஐயோ, இது நடக்கக்கூடாது ஆண்டவர், என் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது புலம்பி கொண்டிருக்கலாம். இது நடந்தால் நன்றாயிருக்கும் வேண்டிக் கொண்டு, எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வேண்டுதலுக்கு தக்க பலனை தேவன் தருவார். நீங்கள் பைபிள்ல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, எரேமியா 33:3, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியத்தை நான் அறிவிப்பேன். என்ன ஒரு அழகான வசனம் பாருங்க. நீங்கள் கூப்பிடுற ஆளா இருக்கிறீங்க, ஜெபிக்கிற ஆளா இருக்கீங்க, தேவனிடத்தில் ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிற ஆளா இருக்கிறீங்க. உங்களுக்கு வருகிற தேவனுடைய செய்தி, உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன். ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய விண்ணப்பத்தை கேட்ட போது வாழ்க்கை எல்லாமே மாறுங்க. அங்கே சங்கீதம் 138 சங்கீதம் 3 வசனத்தை அங்கே தாவீது சொல்லுகிறார், என் வேண்டுதலை கேட்டவர்களும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே முடிக்கிறாரு, அவர் என் ஆத்மாவுக்கு பலம் தந்து. நீங்க ஜெபிக்கும் போது, தேவனிடத்தை நோக்கி மன்றாடும் போது உங்க ஆத்மாவுக்கு ஒரு பலம். எந்த விஷயத்தை நீ கலங்கி சோர்ந்து போய் ரொம்ப டயர்டா மாற்றீங்களோ அதிலே தேவன் ஒரு பலனை தருவதற்கு சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன். தேவ மக்களை, நீங்கள் இறைவன் நோக்கி ஜெபிக்கிறாளா இருக்கிறபடியால், அவரிடத்தில் ஏதோ ஒன்று எதிர்பார்க்க இருக்கிறபடியாலே அவர் அறிவார், அவர் தம்முடைய அறிவார். ஒத்த வரியில் ஜெபித்தார், பாவியாக என் மேலே கிருபையார். அந்த ஜபத்துக்கு பதிலை தருவார் என்றால் உங்களுடைய ஜபத்துக்கு தேவன் கண்டிப்பான பதிலை தருவார். தேவனிடத்திலே நீங்கள் ஜெபிக்கிற ஜபத்தை காத்திருங்கள். சகரியா வாழ்விலே ஒரு அற்புதம் செய்த தேவன், எசேக்கியேல் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்த தேவன், கொர்நேலி வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் செய்த தேவன், இன்றைக்கு தாவீது வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்த தேவன் உங்க வாழ்க்கையில் சரியான நேரத்திலே ஒரு அற்புதங்களை செய்து இந்த ஊராரெல்லாம் மெச்சிக்கொள்ளும்படி ஆண்டவருடைய ஜபத்தை எழுதார். சங்கீதம் 65:4 எழுதுகிறார், ஜபத்தை கேட்பவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு அழகான ஒரு பெயரை சூட்டுகிறார். அவர் ஜபத்தை கேட்கிறவர். நீங்க ஜெபித்த எல்லா ஜபத்துக்கும் ஏற்றவர்களை பலனை தருவார். தொடர்ந்து ஜெபியுங்கள், ஜபத்திலே தரித்திருங்கள். ஜபம் வாழ்வை ஜெயமாக மாற்றும். God bless you. God bless you.